ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இந்த வருடத்தின் 10வது மாதத்தில் தேவ சமூகத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையாக இந்த நாட்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். சில நிமிடங்கள் ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை எல்லாரும் இணைந்து சேர்ந்து சத்தமாக படிக்கலாம். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் தேவன் நமக்கு தருகிற நல்ல ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு அருமையான வார்த்தை, நம்ப முடியாத ஒரு கிரியையை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ப முடியாத ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன் என்பது கர்த்தருடைய வார்த்தை. ஆபகுக் என்கிற தீர்க்கதரிசிக்கு கொடுத்த ஒரு தரிசனம் என்று நம்ம வாசிக்க முடியும். பாபிலோனியர்கள் கொடுமை செய்த போது அவர்களுடைய அக்கிரமத்தை கண்டு மனமுடைந்து, இந்த துன்மார்க்கனுடைய கையிலே எங்களை ஒப்பு கொடுத்தீரோ, இந்த துன்மார்க்கனுடைய கையிலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோமோ, இதில் இருந்து ஒரு விடுதலை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவர் ஏன் எங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை, ஆண்டவர் ஏன் இன்னும் மௌனமாய் இருக்கிறார் என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம், தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நான் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற அற்புதமான சில காரியங்களை நினைக்கும் பொழுது நமக்கு அது பெரிய ஆச்சரியமாய் இருக்கிறது. சில நேரங்களில் நாம் சில விஷயங்களை விசுவாசிக்கிறோம். வேதத்தில் எழுதப்பட்ட அற்புதங்களை விசுவாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கையின் அடிப்படையில் அநேக அற்புதங்களை, அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். தேவ மனிதனாகிய ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகள், ஸ்தோத்திரம், வானத்தின் நட்சத்திரங்களை பார், பூமியின் கடற்கரை மணலை பார், இதெல்லாம் உன்னால் எண்ண முடியுமா என்று அவர் கேட்கும் பொழுது, முடியாத ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது, உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதித்து இப்படித்தான் நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கு முன்னாடி, இதை பாரு, இதை உன்னால் பார்க்க முடியுமா, இதை எண்ண முடியுமா, இதெல்லாம் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு இப்படித்தான் உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு வந்த பொழுது அவன் எந்த விதத்திலும் சந்தேகப்படாமல் அதை அப்படியே விசுவாசித்தான். ஆபிரகாம் அதை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக இருந்தது. தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் சில காரியங்களை காண்பித்து இப்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன பொழுது அதை அவன் விசுவாசித்தான். விசுவாசத்தின் அடிப்படையில் ஆபிரகாமுக்கு நன்மை உண்டானது. விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு கிரியை நடந்தது. விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டான். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், விவரிக்கப்பட்டாலும் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும் அப்படிங்கிறது விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் காலத்தில், உங்கள் நாட்களில் நான் செய்வேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நம்ப முடியாத சில அற்புதங்கள் நடக்க போகுது.
அல்லேலூயா. நீங்கள் எதையோ ஒன்றை எதிர்பார்த்திருக்கலாம். இது இப்படித்தான் நடக்கும் என்று நினைத்திருக்கலாம். இது இப்படித்தான் வாய்க்கும் என்று நினைத்திருக்கலாம். இந்த வழி இப்படித்தான் திறக்கும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளே சில காரியங்களை நினைத்து தீர்மானித்திருக்கலாம். கடந்த இத்தனை மாதங்களில் நான் ஜெபித்திருக்கிறேன், அதற்கு இப்படி ஒரு அற்புதம் நடக்கும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழி என்னுடைய வழியும் அல்ல. நீங்கள் நம்ப முடியாத சில காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நடக்க போகிற அற்புதம் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துராத அற்புதமாக இருக்கும். நம்ப முடியாத ஒரு கிரியையை கர்த்தர் உங்களுக்குள்ள செய்வேன்னு சொல்லுகிறாரு. இந்த மாதம் முடிகிறதற்குள்ள நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற விஷயத்தில், நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில், அருமையானவர்களை, நம்ப முடியாத சில கிரியைகளை கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எப்படி நடக்கும்? நம்ப முடியாத ஒரு கிரியையை கர்த்தர் எப்படி உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார்? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 17ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்ற வார்த்தை இது, அப்படிதானே? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால் தண்ணீரால நிரம்பும். மறுபடியும் சொல்லுங்க. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால் தண்ணீராலும். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் நம்ப முடியாத ஒரு கிரியையை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றார். ஆமென். இஸ்ரவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் இணைந்து மோவாப் ராஜாவுக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி போகிறார்கள். அந்த அதிகாரத்தை நீங்க படிச்சா அதிகமாக தெரியும். யுத்தம் செய்ய போகும்போது மிருக ஜீவன்கள் எல்லாம் கொண்டு போகிறார்கள், ஜனங்கள் போகிறார்கள். அருமையானவர்களை, யுத்தத்திற்கு போகும்போது கிட்டத்தட்ட 7 நாட்கள் அவர்கள் தண்ணீரற்ற நிலையிலே, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு, தங்களுக்கும் தண்ணீர் இல்லை, கொண்டு போன மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லை, அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 7 நாட்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது அருமையானவர்கள் என்ன செய்ய முடியும்? மனுஷனுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம் அல்லவா? இப்போ தண்ணி இல்லைன்னா எப்படிங்க உயிர் வாழ முடியும்? மிருக ஜீவன்கள் வேற இருக்கிறது, ஜனங்கள் வேற இருக்கிறாங்க, யுத்தம் வேற செய்யணும். இப்போ எப்படி இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு திகைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோசபாத் சொல்றாரு, இங்கே தீர்க்கதரிசி யாராவது இருந்தா சொல்லுங்க, நம்ம தேவனிடத்தில் போய் இந்த விஷயத்தை கேட்போம் என்று சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் கேட்கலாம், என்ன செய்யலாம் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். எப்பொழுதுமே ஒரு தேவ மனுஷனுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது அதுக்கு பதில் எங்கே இருக்குன்னா தேவ சமூகத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. எங்கேயோ போய் தேவன் வார்த்தையை கேட்கணும் என்பதல்ல, தேவ சமூகத்துக்கு வந்துட்டாலே உங்க பிரச்சனைக்கு பதில் அங்க கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். இந்த தேவ மனுஷன் சொல்றார், தீர்க்கதரிசியை தேடுவோம். இருக்கிறாரா? ஆம், இருக்கிறார். யார் இருக்கிறா? எந்த தீர்க்கதரிசி இருக்கிறார்னு பார்த்தா எலிசா தீர்க்கதரிசி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் இந்த விஷயத்தை சொல்லும் பொழுதுதான் அவர் இந்த காரியத்தை சொல்றார். கர்த்தர் இப்படி சொல்றாரு, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரியம் சொல்றார், நீங்க வாய்க்கால வெட்டுங்க, காற்றும் இருக்காது, மழையும் இருக்காது, ஆனா தண்ணி வரும். இதுதான் நம்ப முடியாத கிரியை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ப முடியாத ஒரு அற்புதம், உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்க கூடாத ஒரு காரியம். இவ்வளவு ஜனங்கள் போயிருக்கிறார்கள், இவர்களுக்கெல்லாம் தண்ணீர் வேண்டும், எங்கிருந்து வரும்? தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது. சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்காது. நீங்க ஒன்று மட்டும் செய்யுங்க, வாய்க்காலால வெட்டுங்க.
எல்லாரும் வாய்க்கால வெட்டுகிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மறுநாளிலே தண்ணீர் வருகிறது. மறுநாளிலே பாருங்க, தண்ணீர் ஓடி வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒன்று மழை பெய்ய வேண்டும். தண்ணி வரணும்னா என்ன செய்யணும்? மழை பெய்யணும். அவர் சொல்றாரு, இந்த மழையை கொண்டு வர்றது என்னதான்? காற்று. காற்று தானே மழையை கொண்டு வரும். அல்லேலூயா. மேகம் எழும்புது, அந்த மேகத்தை அந்த காற்று கொண்டு வருகிறது, அந்த காற்று மழையை பெய்ய வைக்கிறது. அப்போ இதுதான் இயற்கையான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சொல்லுவோம், மேகத்தை பார்த்த உடனே சொல்லுவோம் இன்னைக்கு மழை வரும். அல்லேலூயா. ஒரு குளிர்ந்த காற்று அப்படியே கொஞ்ச நேரத்தில் வீசும், நம்ம சொல்லுவோம் எங்கேயோ மழை பெய்யும். கரெக்டாக சொல்கிறீங்களே, எங்கேயோ மழை பெய்யுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரத்திற்குள்ளே நம்ம வீட்டில் இருந்து ஒரு கொடையை என்ன செய்வோம்? ஆமாம், எடுத்துருவோம். ஏன்னா ஸ்தோத்திரம், எப்போ வேணாலும் மழை வரலாம். கவனிங்க, அப்போ ஒரு மழை வருவதற்கு முன்பு சில சூழ்நிலைகள் எழுப்பப்படுகிறது. மழை வருவதற்கு முன்பு சில காரியங்களை நம்ம பார்த்து புரிந்து கொள்கிறோம். இப்போ மழை வரும், இப்போ தண்ணி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாலெல்லாம் மழை வருது, காற்று வீசுது, மேகம் கருத்து எழும்பு வருதுன்னா வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்து என்ன செஞ்சிருவாங்க? இப்போ கொஞ்சம் நேரத்தில் மழை வரும், தண்ணி என்ன செஞ்சிருவோம்? நிரப்பிடுவோம் அப்படின்னு ஆயத்தப்படுவாங்க மழைக்காக. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த மழையை கொண்டு வருகிற காற்றும் இருக்காது, மேகமும் இருக்காது. ஆனால் வாய்க்கால் தண்ணீரால் நிரம்பும். ஒருவேளை இது ஒரு பெரிய கேள்விக்குறி. எப்படிங்க இது நடக்கும்? இந்த வனாந்திரத்தில் எப்படி இந்த அற்புதம் நடக்கும்? எங்கேயெல்லாமோ சுற்றி அலைந்து வந்தோம், ஒரு இடத்திலும் தண்ணி இல்லை. ஸ்தோத்திரம். இப்போ இது நடக்கும், வாய்க்கால வெட்டி வைங்கன்னு சொல்றாரு. இது எப்படி நடக்கும்? நான் சொல்லுகிறேன், அற்புதம் என்பது உங்கள் நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை நினச்சிக்கிட்டு இருக்கலாம், இப்படி தான் சில காரியம் எனக்கு நடக்க போகுது, இப்படி தான் சில வழி எனக்கு திறக்க போகுது, இப்படி தான் நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். இல்லைங்க. கர்த்தருடைய நினைவு வேறு, கர்த்தருடைய எண்ணங்கள் வேறு, அவருடைய சிந்தனை வேறு. இந்த மாதத்தில் நடக்க போகிற அற்புதம் எல்லாம் நீ நம்ப முடியாத அற்புதமாக இருக்கும். எனக்கா இப்படி ஆண்டவர் செஞ்சாரு, என் பிள்ளைக்கா இப்படி செஞ்சாரு, என் குடும்பத்துக்கா இப்படி செஞ்சாரு, என் சபைக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லத்தக்க அளவில் நம்ப முடியாத ஒரு கிரியையை இந்த மாதத்தில் நான் என் பிள்ளைகளுக்கு, என் ஜனங்களுக்கு செய்வேன். இதுக்கு ஆயத்தப்படுங்க. வாய்க்கால வெட்டுங்க. வர்ற திங்கக்கிழமையில இருந்து நம்ம அதை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தண்ணி வரப்போகுது. ஆமென். கர்த்தர் நம்மளை சந்தோஷப்படுத்த போகிறார். அதற்கு ஆயத்தப்படுங்கள். வாய்க்கால வெட்டுங்க. நிரப்புகிறது கர்த்தர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது கர்த்தர். பைபிள் சொல்லுகிறது, மறுநாளே 20ஆம் வசனத்தை படியுங்கள். மறுநாள் காலமே தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. ஆமென். என்ன நடக்குது தெரியுமா? எங்கேயோ போகிற அந்த ஆற்று இல்லாவிட்டால் தண்ணீரை கர்த்தர் இவர்கள் பக்கமாய் தேவன் திருப்பினாராம். ஆமென். எங்கேயோ போய் கொண்டிருக்கிற ஆறு, எங்கேயோ போய் கொண்டிருக்கிற தண்ணீர், வேகமாய் கடந்து போகிற தண்ணீரை இவர்கள் இருக்கிற பக்கமாய் கர்த்தர் திருப்பினார். காலையில் எழும்பி பார்த்தா இவங்க வெட்டப்பட்ட வாய்க்கால் எல்லாம் சோத்திரம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு. வேதம் சொல்லு, தேசமே தண்ணீரால நிரப்பப்பட்டுச்சான். நம்ம தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஏதோ ஒன்றை நமக்கு செய்ய போகிறாரு என்கிற அருமையான நம்பிக்கையோட நம்முடைய வேலையை நம்ம செய்ய ஆரம்பித்தால், நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் சில ஆசீர்வாதங்கள் உங்கள் பக்கமாய் திருப்பி வரும், திருப்பப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் பக்கமாய் சில நன்மைகளை திருப்ப போகிறார். சில நபர்களை உங்கள் பக்கமாய் திருப்ப போகிறார். சில அதிகாரிகளை உங்கள் பக்கமாய் திருப்ப போகிறார். சில ஆசீர்வாதங்களை உங்கள் பக்கமாய் திருப்ப போகிறார். அது எங்கேயோ போய் கொண்டிருந்தது அருமையானவர்கள், அது யாருக்கோ அல்ல, அது நமக்காக திருப்பப்பட போகிறது. ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, நீங்க விவரிக்கப்பட்டாலும் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்க நாட்களில் நான் செய்ய போகிறேன். ஆமென் சொல்லுவோமா? நம்ப முடியாத சில காரியங்கள்
இந்த மாதத்தினுடைய முடிவில் அநேக சாட்சிகள் தேவ சமூகத்திற்குள்ள வரப்போகிறது. இந்த வருஷம் துவங்கி இத்தனை நாட்கள் நடக்காதது, ஆமென், இல்லாவிட்டால் இத்தனை வருஷங்கள் நடக்காதது என் பக்கமாய் திருப்பப்பட்டது, என் பக்கமாய் திருப்பப்பட்டது. சில பொருளாதார ஆசீர்வாதங்கள் உங்கள் பக்கமாய் திருப்பப்படும், சில வழிகள் உங்கள் பக்கமாய் திருப்பப்படும், சில காரியங்கள் உங்கள் பக்கமாய் திருப்பப்படும். எத்தனை பேர் இந்த நாளில் விசுவாசிக்கிறீங்க? நம்ப முடியாத காரியம் கர்த்தர் எனக்கு செய்ய போறாரு. எல்லாம் அப்படியே கையை உயர்த்தி எல்லாம் இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாம் கையை உயர்த்தி அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விவரிக்கப்பட்டாலும் விசுவாசிக்காத ஒரு கிரியையை உன் நாட்களில் நான் செய்வேன். தீர்க்க தரிசனமா ஒரு நல்ல வெளிப்பாடோட இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமேன், ஆமேன். பிரமிக்கத்தக்க, நம்ப முடியாத, ஆச்சரியமான, அதிசயமான சில அற்புதங்கள் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் சரீரத்தில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில், ஆமேன், அது நடக்கத்தான் போகிறது, அது நடக்கத்தான் போகிறது. சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியை, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம் நடக்க போகிறது. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். என் வாழ்விலே ஆமென், எனக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். நம்ப முடியாத ஆமென் காரியம், ஒரு கிரியை எங்களுக்குள்ளே ஆண்டவர் செய்ய போகிறீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணது எனக்கு நடக்கலையே நினைக்காதீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். இவ்வளவு நாள் நான் எவ்வளவோ நாட்களை நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு இந்த காரியம் நடக்கலையே. இவ்வளவு நாள் உபவாசித்தேன், எனக்கு இந்த காரியம் நடக்கலையே. போராடி போராடி நான் ஜெபம் பண்ணேன், இந்த காரியம் எனக்கு நடக்கலையே. ஆமென். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த காரியம் நடக்கலையே. இவ்வளவோ காரியத்தை தீர்மானித்து ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு இந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமென். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனா வாய்க்கால தண்ணீரால நிரப்புவார். கமான், கமான். கையை தட்டி கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆவியிலே களி கூர்ந்து, இதுதான் எனக்கு நடக்க போகுது, இதுதான் எனக்கு நடக்க போகுது. ஆமென். காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், வாய்க்கால் நிரம்பும், நிரம்பும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை நிரப்பும், தேவனுடைய ஐஸ்வர்யம் உன் வீட்டை நிரப்பும், சுக வாழ்வு உன்னை நிரப்பும். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ற இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க போறீங்க. நம்ப முடியாத ஒரு காரியம். இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்தது? எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியமாய் ஜனங்கள் பார்த்திருப்பார்கள். நீங்களும் அப்படிதான் பார்க்க போறீங்க. இந்த வார்த்தை அற்பமா நினைக்காதீங்க, இந்த வார்த்தை அற்பமா நினைக்காதீங்க. கர்த்தர் சில நாட்களின் உள்ளத்திற்குள் இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இதுதான் நான் செய்ய போறேன் என் பிள்ளைகளுக்கு, இதைத்தான் என் பிள்ளைகளுக்கு நான் செய்ய போறேன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்னால் அந்த வார்த்தை மாறாது, ஆண்டவர் சொன்னால் அந்த வசனம் மாறாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம், இது நடக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், நடக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியை, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வெளிப்பட போகிறது. அதை உம்முடைய ஜனங்கள் பார்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் கொடுத்த இந்த வார்த்தை அது கிரியை செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், இப்படி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், இப்படி வேலைகளை ஆசீர்வதியும், இப்படி பொருளாதாரங்களை ஆசீர்வதியும், இப்படி எதிர்காலத்தை ஆசீர்வதியும். எதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் நடக்கணும்னு சொல்லி உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் நடப்பதாக. ஆமீன். இந்த வாரத்திலேயே சில அற்புதங்கள் நடப்பதாக, நல்ல முடிவுகள் வருவதாக, நல்ல பதில்கள் வருவதாக. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவித்து உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்தி உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம்.
எதிரிகளை தாழ்த்தி எங்களை உயர்த்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அற்புதமான செயல்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்ய போகிறதற்காய் நன்றி. தூரத்தில் இருக்கிறவர்கள், சமீபத்தில் இருக்கிறவர்கள், வெளி தேசத்தில் இருக்கிற அருமையான எங்களுடைய பிள்ளைகளுக்காய், ஜனங்களுக்காய், குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சேஷித்த விதமாய் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும். அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். யார் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் இந்த வார்த்தை அப்படியே பலிப்பதாக, அப்படியே நடப்பதாக என்று உம்முடைய ஜனத்தை நான் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லா நேரங்களிலும், எல்லா நிலைகளிலும் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.